பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை நம்ம தியானித்து படுக்கைக்கு போகிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் 100% ஆண்டவர்களை நம்புகிறேன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லேயும் நீங்கள் தெரிவிக்கிறீங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்குது பாஸ்டர், விடாமல் தொடர்ச்சியாக இதை அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை உயிர்ப்பிக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நைட்டு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருந்தார். நான் அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நம்முடைய ஆரம்பம் எவ்வளோ தூரம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி முடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அது வேலையாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், ஓட்டமாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கவனமாக ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கிறதும் ரொம்ப கவனமாக முடிக்கணும். ஆமாம், இடைப்பட்ட அந்த காலத்தில் நம்ம வெற்றியாக முடிக்கணும்னா இடைப்பட்ட காலம் ரொம்ப முக்கியமான காலமாக இருக்கணும். அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக கலாத்தியர் எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, 3வது அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? என் அன்புக்குரியவர்களே, வெற்றி பெற வேண்டிய திருச்சபை தோற்று போகிற ஒரு இடத்துல மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, உலக பிரபஞ்சத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து, முன்னாலே என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததோ அதே அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு தங்கள் இருதயத்தை திருப்பினது நிமித்தம் அந்த கலாத்திய திருச்சபையை பார்த்து சொல்றாரு, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ என்று சொல்லி அவ்வளவு வேதனையோடு பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஓட்டம் ரொம்ப வெற்றியான ஓட்டமாக இருந்தது. ஆமா, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பிலிப்பியர் நிருபத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே பாடுகள், சஞ்சலங்கள், நெருக்கடிகள், அவமானங்கள், இழப்புகள், மரணத்துக்கு ஏதுவான எல்லா சூழ்நிலைகளின் ஊடாக அவர் பயணிக்க நேர்ந்தாலும் தான் எதை பிடித்து கொண்டாரோ, தான் எதை பெற்றுக்கொண்டாரோ அதில் மிக தெளிவாக உறுதியாக இருந்தார். ஆகவேதான் அவருடைய ஓட்டத்தின் முடிவு வெற்றியாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் எப்படி முடிக்க போகிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி முடிய போகிறது? நம்முடைய பயணம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் உறுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? ஸ்திரத்தன்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோமா? அல்லது உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு உலகத்தோடு ஒத்துப்போய் கொண்டு எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லுகிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒண்ணுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலைனா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வேதம் வாசிக்கலைனா பரவாயில்ல, இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலைனா பரவாயில்ல, எப்படி வேணாலும் உடுத்தி கொள்ளலாம், எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகளை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வெற்றி ஓட்டம் என்பது, ஓட்டத்தின் முடிவு என்பது வெற்றியா இருப்பது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி இயேசு மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் வெளிப்பட போகிறார். அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் பொழுது, அவர் நியாய சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற்றீர்களோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை குறித்து நியாயம் கொடுக்கப்பட வேண்டிய, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே இந்த இரவு நேரத்தில் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை இப்பொழுது எப்படி இருக்கிறது? நீங்கள் எடுத்த முடிவிலே உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே ஆரம்பிக்கும் போது அந்த ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையானது எவ்வளவு தூரம் ஆழமாக ஊன்ற கட்டப்பட்டதோ அதே அளவிலே இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் கட்டப்பட்டிருக்கிறதா? இல்லைனா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு, உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, சரீர அமைப்புக்காக, அல்லது வேலைக்காக, வருமானங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அனுபவங்களை அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறோமா? இன்னைக்கு நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்த்து இந்த இரவில் நாம் மனம் திரும்புவோம். இந்த இரவில் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இழந்த அனுபவங்களை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு அர்ப்பணம் பண்ணுவோம், தீர்மானிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார்.
காட் bless you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காணொளியை பார்க்கிறவர்களுடைய வாழ்விலே நானும் சரி, நாங்களும் சரி, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிவு பெறுவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிலே, தரிசனத்திலே உறுதியாக இருந்து இடைப்பட்ட காலத்தில் எந்த காரியங்களுக்கும் ஆண்டவரே, உலகத்தின் அனுபவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாதபடி, விட்டு கொடுக்காதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதபடி உறுதியாய் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் இருந்து, தரிசனத்திலே உறுதி உள்ளவர்களாய் இருந்து, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரம ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் மாறுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good night. விட்டு கொடுக்காத விசுவாச வாழ்க்கையில் உறுதியாய் நிற்போம். வெளியேற பெற்ற அந்த மாபெரும் பரம ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறுவதற்கு